ஏங்க நாங்கள் இந்த ஊரில் வந்து நாங்கள் 50 வருஷமா 57 வருஷமா நாங்கள் இங்கே இருக்கிறோம். அதுக்கு முன்ன பிடிச்சே இங்கே ரோடு வந்து பிரச்சனையாக இருந்துட்டு இருக்குது. இவ்வளோ காலமாக இந்த ரோடு பிரச்சனைக்கு யாரும் தீர்வு காண்றதா இல்லை. அதில் அந்த ரோட்டை வந்து ஃபோர்ஜரி பண்ணி கொண்டு போய் பேங்க்ல வச்சு அடமானம் வச்சு வாங்கியிருக்கிறாங்க, பணம் வாங்கியிருக்கிறாங்க. அதனால இப்போ பேங்க்காரவங்களும் உள்ள பூந்துக்கிட்டு எங்களுக்கு வழிமுறையே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது அரசாங்கம் முன்னால வந்து எதுவுமே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்களும் கருப்பு கொடி கட்டி பார்த்துட்டோம், தாசில்தாருக்கு தகவல் கொடுத்துட்டோம், கலெக்டருக்கு தகவல் கொடுத்துட்டோம், யூனியன் ஆபீஸுக்கு தகவல் கொடுத்துட்டோம், எல்லாத்துக்குமே தகவல் கொடுத்தாச்சுங்க. ஆனா யாரும் வந்து இதுக்கான முன்னாடி நின்று ஒரு ஸ்டெப்பும் எடுத்த பாட்ட காணோம். இதுல வந்து எல்லாரும் போகும் பொழுது அந்த டர்னிங்ல திரும்பும் பொழுது ரொம்ப கீழே விழுகிற மாதிரி போறாங்க. குழந்தை குட்டியெல்லாம் போக முடியல. ஸ்கூல் இருக்கு, அதுல ஆயிரக்கணக்கான குழந்தைகள் படிக்குது. எல்லாமே இந்த ரோட்ல தான் வராங்க போறாங்க. இது காலங்காலமா போயிட்டு வந்துட்டு இருக்கிற தடம். ஆனா வந்து இப்போ எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவங்க கேஸ் போட்டுக்கிட்டு போராடிட்டு இருக்கிறாங்க. நாங்க வந்து தடை வேணும், ஊர் மக்களுக்கு தடை வேணுங்கிறதுக்காக நாங்க போராடிட்டு இருக்கிறோம். ஆனா இதுக்கான நடவடிக்கையை அரசாங்கம் தக்கபடி நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தாழ்சாலை போட்டு கொடுக்கற மாதிரி இருந்தால் இங்க வந்து ஓட்டு கேளுங்க, இல்லைன்னா எங்க ஊர் பக்கம் யாரும் ஓட்டு கேட்க வராதிங்க. ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்கிறவங்க இந்த தடம் வந்து அவங்களுது அப்படின்னு சொல்லிட்டு சொந்தம் கொண்டாடிட்டு எங்களை வந்து போக வர்றதுக்கு இல்லாம தடத்தை வந்து போக வரத்துக்கு இல்லாம ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க. எங்ககிட்ட எல்லா வகையான ஆவணங்களும் நாங்க வந்து சரியா கையில எடுத்து வச்சிருக்கோம். எல்லா வகையான ரெக்கார்டும் எங்ககிட்ட பக்காவா இருக்கு. இருந்தாலும் அவங்க வந்து தேவையில்லாம ஒரு பிரச்சனை பண்ணுங்கிறதுக்கோசரம் கோர்ட்ல கொண்டு போய் கேஸ் சேர்த்தி விட்டு எங்களுக்கு வந்து இந்த தடத்தை வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு இல்லாம தார் சாலை போடுறதுக்கு இல்லாம இடையூறு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, பொதுமக்களும் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. ஊர் மக்கள் இல்லாம பொதுமக்களும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கும் சிரமமா இருக்கு. இப்ப இந்த மாதிரியே தொடர்ந்து இடையூறு கொடுத்துட்டே இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த தடவை வர்ற எலெக்ஷனை நாங்க புறக்கணிக்கிறதுன்றது எல்லாரும் சேர்ந்து பொதுமக்களா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். எங்களுக்கு முன்னாடியே தார் சாலை அமைத்து கொடுத்தால் நாங்க எல்லாரும் ஆதரவு கொடுக்கிறோம். இல்லையா எங்களால இந்த தடவை எலெக்ஷன்ல ஓட்டு போட முடியாதுங்க. வணக்கம்ங்க. பள்ளிப்பாளையம், குமராபாளையம் சட்டமன்றம், பள்ளிப்பாளையம், மலைக்காடு, கன்னிமார்காடு ஆகிய பகுதி வந்து இந்த ஏரியாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்குது. அது போக பள்ளிக்கூடம், பொதுவழிச்சாலையாகவும் இது இருக்கு. இந்த பொதுவழிச்சாலை 1.5 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த கன்னிமார்காடு மலைக்காடு கிராமம் தார் ரோட்டுக்கு ஜாயிண்ட் ஆகிற ஒரு 250 அடி, அந்த 250 அடி தடத்தை வந்து தார் சாலை போட விடாம ஒரு தரப்பினர் தடுத்துட்டு வர்றாங்க. இது வந்து இந்த தார் சாலை இப்ப போன வாரம் தான் முழுக்க இந்த 1.5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு புதிதா போட்டிருக்கிறாங்க. இந்த 250 மீட்டர் அடியை மட்டும் தடுத்து நிறுத்தினதுனால இப்ப அந்த 250 அடியை கடந்து வர்றதுக்கு மிக தொந்தரவா இருக்குது. ஒரு ஆம்புலன்ஸ், 2 வீலர் எல்லாருமே தடுமாறி தான் இதை கிராஸ் ஆகி போற மாதிரி இருக்கு. இந்த 150 குடும்பமும் இந்த வழியா தான் ஜனம் அன்றாட பணிகளை மேற்கொள்றதுக்கு இந்த வழித்தடம் தான் தேவைப்படுது. இந்த அரசாங்கத்துக்குள்ள சிஎம் செல்லுல இருந்து, கலெக்டரேட்ல இருந்து, ஆர்டிஓல இருந்து எல்லாத்துக்கிட்டையும் புகார் கொடுத்தாச்சு. ஆவணங்கள், அனைத்து ஆவணங்களும் எங்ககிட்ட சரியான முறையில இருக்கு. அந்த ஆவணத்தை சரிபார்த்து இந்த வழித்தடத்தை எங்களுக்கு அமைச்சு கொடுங்கன்னு கேட்டாக்கா இது சம்பந்தமா கோர்ட்ல கேஸ் இருக்குங்கிற ஒரே வாதத்தை தான் அரசு தரப்புல இருந்து சொல்றாங்களே தவிர எங்களோட முடிவு வந்து இந்த தார் சாலை எங்களுக்கு அமைச்சு கொடுக்கல அப்படின்னாக்கா இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம். எந்த ஒரு அரசியல் அமைப்பும் எங்களை வந்து ஓட்டு கேட்டு உள்ள வர வேண்டாம் அப்படின்னு பொதுமக்கள் சார்பா, கன்னிமார்காடு மலைக்காடு பொதுமக்கள் சார்பா கேட்டுக்கிறோம்.